அடுத்தது வந்து வினையால் அணையும் பெயர். இதுதான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் லெசனோட இலக்கணத்தோட லாஸ்ட் பார்ட். ஓகேவா? வினையால் அணையும் பெயர் அதோட வந்து முடிஞ்சிருது. ஸோ வினையால் அணையும் பெயர்னால் என்னென்னு பார்க்கலாம். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது. இது மொத்தமாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஃபஸ்ட்டு ஒன்றொன்றுத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு வினைமுற்று. வினைமுற்றுனா என்ன? வினைனா ஒரு செயல் முற்று பெற்று இருக்கும் ஒரு வார்த்தையை தான் வினைமுற்றுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்தவர் அப்படின்றத எடுத்துக்கலாம். வந்தவர்ன்றது ஒரு வினைமுற்று. இப்போது இந்த வினைமுற்று என்ன ஆகும் அப்படின்னா, பெயரின் தன்மையை அடைந்து என்ன பண்ணுறாங்க? பெயர் சொல்லா ஒரு வாக்கியத்தோட முதல்ல கொடுக்குறாங்க. வந்தவர்ன்றது ஒரு செயல் தான். அந்த செயல் என்னவா வாக்கியத்தோட முதல்ல பெயர் சொல்லா பெயரோட தன்மையை வந்து பெயர் சொல்லோட தன்மையை வந்து பெற்றுது. பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும். வேற்றுமை உருபு அப்படின்றது என்னென்னா ஐ ஆல் கூ இன் அதுக்கான இந்த மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, அடுத்த எக்ஸாம்பிளில் இருக்குது. பட் செய்தவரால், இப்போது செய்தவரால்ன்றது ஒரு வினைமுற்று. ஓகேவா? செய்தவரால் அப்படின்றது வினைமுற்று. ஆனால் இந்த ஆல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வேற்றுமை உருபு அப்படின்றது. ஓகேவா? இந்த வேற்றுமை உருபை ஏற்றும் வரும். ஏற்று வர்றது இது. ஏற்காமலும் வரும். ஏற்காமல் இந்த இடத்துல வந்திருக்கு. இங்கே வேற்றுமை உருபே கிடையாது. வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது. வேறொரு பயனிலைன்னு இதுதான் அவர்தான் அப்படின்றது ஒரு பயனிலை. அதாவது பயனிலைனா என்ன அப்படின்னா, நம்ம கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் கிடைக்கும். வந்தவர் அப்படியா, யார் வந்தா, அந்த கேள்விக்கான பதில் இங்கே இருக்கும். செய்தவரால் என்ன, செய்தவரால் முடிந்தது, என்ன முடிந்தது, வேலை முடிந்தது. ஸோ இது ஒரு பயனிலை. இதுக்கு வந்து இது பயனிலை. ஓகேவா? ஸோ ஒரு வினைமுற்றுனா என்னன்னா, ஒரு வினை அது முற்று பெற்று இருக்கிறது தான் வினைமுற்று. அது என்ன ஆகுது? பெயரின் தன்மை அடைந்து பெயர் சொல்லாக வரும்பொழுது அதன் கூட என்ன வரும்? வேற்றுமை உருபை ஏற்றும் வரும். இங்கே ஏற்று வருது, இங்கே ஏற்காமல் வருது. ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது தான் வினையால் அணையும் பெயர். சரியா? இது வந்து தன்மை முன்னிலை படர்க்கை அப்படின்ற 3 இடங்களிலும் வரும். தன்மைனா என்ன? இங்கிலீஷ் கிராமரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்லுவாங்களே, அதான் தன்மை முன்னிலை படர்க்கை. தன்மைனா நான், முன்னிலைனா நீ, படர்க்கைனா அவர், அந்த மாதிரி சொல்கிறது அவர்கள். தன்மைனா நான் வந்தேன், முன்னிலைனா நீ வந்தாய், படர்க்கைனா அவர்கள் வந்தனர். ஓகேவா? இது வந்து என்ன, அந்த வந்தவர்ன்றது எல்லா 3 இடங்களுக்குமே வந்து பொருந்தும். 3 காலங்களிலும் பொருந்தும். என்ன காலம்? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். 3 காலங்களிலுமே வந்து இது பொருந்தும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வினையால் அணையும் பெயர். இது 2ம் எக்ஸாம்பிள். இது வந்து செய்தவரால்ன்றது ஒரு வினைமுற்று வேற்றுமை உருபை ஏற்று வந்து வேறொரு பயனிலையை கொண்டு முடிந்துள்ளது. இது 2த்துக்கும் உள்ள வித்தியாசம் பார்க்கலாம். அதாவது தொழிற்பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் உள்ள வித்தியாசம். தொழிற்பெயர் ஒரு செயல் பெயர் தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும். அதாவது ஓடுதல், ஓடுன்றது ஒரு வினை. ஓகேவா? இது என்ன ஆகுது? பெயர் தன்மை எடுக்குது, பெயர் சொல்ல வருது. ஆனால் அது எதை உணர்த்துது? இந்த வினை, இந்த செய்கிற செயலை தான் வந்து உணர்த்திருக்கும். ஓடுதல் நல்ல பழக்கம். எது நல்ல பழக்கம்? ஓடுதல்லாம் நல்ல பழக்கம். ஓகேவா? ஸோ இந்த தல்ன்ற விகுதி வந்து சேர்ந்து வரும் தொழிற்பெயருக்கு. வினையால் அணையும் பெயர். வினை பெயர் தன்மையாகி, ஓடியவன்றது ஒரு வினை, பெயர் தன்மையாகி தொழில் செய்யும் கர்த்தாவை குறிக்கும். அது செய்கிறவங்களை குறிக்கும். ஓடியவன் அப்படின்றது யார் ஓடினது? ஒரு ஆண் ஓடினான். ஓடியவன், அவன் ஓடினான் அப்படின்றது ஒரு ஆணை வந்து குறிக்குது. ஸோ அந்த வேலையை செய்யும் கர்த்தானா அந்த பர்சனை குறிக்கும், அந்த ஆளை குறிக்கும். ஓகேவா? இது வந்து காலம் காட்டாது. தொழிற்பெயர் என்ன பண்ணாது? காலம் காட்டாது. என்ன காலம் இது? ஓடுதல்ன்றது எல்லா காலங்களிலும் பொருந்தும். எதில் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக இந்த இப்போ கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எதுவுமே இது காட்டல. இது ஓடியவன்ன்றது காலம் காட்டும். ஓடியவன்னா ஓடி முடிச்சிட்டான், அப்போ இறந்த காலம், காலம் காட்டும். இது வந்து தொழிற்பெயர் பொதுவாக படற்கைக்கே உரியது. இது ஓடுதல் அப்படின்றது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? நீ ஓடுன அப்படின்னு சொல்ல முடியாது, நான் ஓடுன்னு சொல்ல. ஓடுதல்ன்றது பொதுவாக நம்ம ஒருத்தவங்க நியூட்ரலாக சொல்கிறது. அதனால் வந்து இது படற்கை. ஓகேவா? தேர்ட் பர்சனையே வந்து குறிக்கும், படற்கைக்கே உரியது. ஓகேவா? எப்போவுமே இது பொதுவாக இருக்கும். இந்த ப்ரோவர்ப்லாம் பார்த்துருப்பீங்களா? அதெல்லாம் வந்து எப்போயுமே படற்கையில் தான் வரும், தேர்ட் பர்சனை தான் குறிக்கும். அது எல்லா காலத்துலேயும் பொருந்தும். ஓகேவா? அந்த மாதிரி தான் இது. இது வந்து மூவிடத்திற்கும் உரியது.
ஓடியது யார்? நான். ஓடியவன், நீ ஓடியவன். பாடுறக்கேனா அவன் ஓடியவன். ஓகேவா? இந்த மாதிரி மூவிடத்திற்கும் உரியது தான் வந்து வினையால் அணையும் பெயர். இதுதான் இதுக்குள்ள வித்தியாசம். ஸோ இதோட வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் லெசன் சொல்லி இலக்கணம் வந்து ஃபுல்லாக முடியுது. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து மறுபடியும் ஏதாவது இதில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு புரியலன்னா அதையும் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம செகண்ட் லெசனோட இலக்கணத்தை பார்க்கலாம். தேங்க்யூ.